பிரியமானவர்களே, இந்த கல்லனுடைய புறமான வீடு தான் அங்கே சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறது. உள்ளான மனுஷனாகி அவருடைய ஆத்மாவானது அங்கே பரதீசுக்கு செல்கிறது. அது அங்கே அழியாமைக்குள் செல்கிறது. ஆகையினால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று தெளிவாக்கி கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களில் உலகத்தை சந்திக்கப் போகிற ஒரு மாபெரும் அதிசயம் நடக்கவிருக்கிறது. கர்த்தராமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்றும், அந்த உயிர்த்தெழுதல் நடக்கிற நேரத்தின் பொழுது பூமியில் இருக்கிற மக்களில் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்பதான ஒரு காரியம் அங்கு இருக்கிறது. அந்நாளில் உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் ஆக்கப்படுவார்கள் என்பதாக. இது ஒரு நடக்கக்கூடிய காரியமா? இது கிறிஸ்தவர்கள் தலைமுறையாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இது பேச்சளவில் இருக்கும். இது நிச்சயமாக பிராக்டிக்கல், அது அல்லது காட்சி நடக்கிற சம்பவம் அல்ல என்பதாக நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டவைகளில் நடக்கவில்லை என்று சொல்லி ஏதேனும் ஒரு காரியத்தை யாராலும் நிரூபிக்க முடியுமானால் நிரூபித்து பாருங்கள். இந்த வேத புஸ்தகத்தில் இதுவரைக்கும் நிறைவேறின தரிசனங்கள் எப்படி நிறைவேறி இருக்கின்றன? அது ஏதேனும் ஒரு பிசகு நடந்திருக்கிறதா? இதோ ராஜா சாந்த குணமுள்ளவரை கழுதி மேல் வருவார் என்ற கழுதி மேல் தான் வந்தார். பெத்லேயத்தில் பிறப்பார் என்ற பெத்லேயத்தில் தான் பிறந்தார். அது சிலுவையில் அங்கே அறைகிற நாளில் அவருடைய வஸ்திரத்தை பங்கு போடுவார்கள் என்றால் அங்கே சீட்டு போட்டார்கள் என்றால் சீட்டு தான் போட்டார்கள். சீட்டு போடுவது முதற்கொண்டு ஒரு சாதாரண செயல். அது மரிக்கிற நாளில் எலும்பு முறிக்கப்படவில்லை என்றால் முறிக்கப்படவில்லை. ஏன்? இப்பொழுது அரபு பிரதேசத்தில் இப்படிப்பட்ட சஞ்சரவுகள் தோன்றும். அந்த நாளில் தான் ஆண்டோடைய 2ஆம் வருகை இருக்கும் என்று எழுதப்பட்டபடியே சச்சரவுகள் தோன்றி இருக்கின்றன. அதே சமயத்தில் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அங்கு ஒரு குதிரை, மங்கின குதிரை, அந்த குதிரை மேல் ஒரு மரணம் என்கிறான ஒரு தூதன் இருக்கிறான்னு சொல்லி அங்கே 4வது முத்திரை. பிரியமானவர்களை, கள்ளத்தரிசில் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். 1வது முத்திரை, 2வது முத்திரை, 3ஆம் முத்திரை, 4ஆம் முத்திரை. இந்த முத்திரையின் உபதேசத்தை நீங்கள் எந்த சபையாக இருந்தாலும் சரி, அவர்கள் எழுதி வெளியிட்டு இருக்கிற 2ஆம் வரியின் புஸ்தகம் இருக்குமானால் எல்லா சபைகளும், நான் பேர் சொல்ல விரும்பலை, முக்கியமாக இந்த 2ஆம் வரியை குறித்து யாரெல்லாம் புஸ்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் என்பதை, எல்லாவற்றுக்கும் மேலாக இணை வேதாகமம் என்று சொல்கிற வேதாகமம் இருக்கிறது. அது கிறிஸ்துவியல், அங்கே வருகை, தெய்வீகியல், ரட்சிப்பு, இப்படிப்பட்ட தலைப்புகளே போடப்பட்டு இருக்கிறது. அது முத்திரையை போய் எடுத்து பாருங்கள். முத்திரை உபத்திரவ காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் ஆயிடுவர அரசாட்சிக்கு இடையில் உள்ள அந்த 7 ஆண்டுகளில் முத்திரை உடைக்கப்படும் என்று சொல்லி. அப்படியானால் பிரியமானவரை, இன்று 4ஆம் முத்திரை எகிப்து தேசத்திலிருந்து அப்படியே எத்தியோப்பியா போய் சீரியா வந்துட்டு, அப்படி என்றால் 4வது முத்திரையில் வர வேண்டிய குதிரை எகிப்தில், அப்படி எத்தியோப்பியா, இப்போ சீரியா, அரபு நாடுகள். அதனால் அங்கே தீப்பிடிச்சு எரிஞ்சிடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்று சொல்வதில் சற்று நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஜெபத்தை நாம் குறை சொல்லவில்லை. ஊழியத்திற்காக திட்டம் போட்டு செய்யப்படுகிற சில காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சிலுவை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக அழுங்கள் என்று சொன்னார். ஜெபத்தை குறித்து சொல்லும்போது, நீங்கள் இந்நாளில் குழந்தை எங்களுக்கு வேண்டாம் என்று ஜெபம் சொல்லி இருந்தார்.
கைப்பிள்ளை எனக்கு இருக்கக்கூடாது இந்த நாட்களில் சொல்லி, என்னுடைய வயிற்றிலும் இருக்கக்கூடாது, கையிலும் இருக்கக்கூடாது, இந்த நாட்களில் என் குழந்தை அங்கே தனித்து விடக்கூடாது, அதற்கு ஜெபித்துக் கொள்ள சொல்லியிருந்தார். மழை பெய்ய வேண்டாமல் ஜெபிக்க முடிய சொல்லியிருந்தார். அந்த காலத்தின் போது அது வேண்டும். பிரியமானவரே, அதே போலவே ஜெபம் என்றால் இக்காலத்தில் செய்ய வேண்டிய காரியம் எது? ஆகையினால் காலங்கள் உருண்டோடி விட்டன. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகளில் இதுவரைக்கும் சொல்லி நிறைவேறினவைகள் இன்னும் நிறைவேறாதவைகள் இருக்கிறது. நிறைவேறாதவைகளுக்கு இவர்கள் இஷ்டம் போல் அர்த்தம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் உயிர் தெழுகிற ஒரு நேரம் உண்டு. மரியாதை இருக்கிறவர்கள் மர்மமாக்கப்படுகிற ஒரு நேரம் இருக்கிறது. இது இந்த யுகத்துடைய முடிவு. அடுத்த யுகம் ஆண்டவர அரசாட்சி. பழைய ஏற்பாடு என்பதான ஒரு யுகம் முடிந்தது. புதிய ஏற்பாடு என்பதான ஒரு யுகம் தோன்றியிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் யுகத்தில் அரசாங்கங்கள் எப்படி வந்து ஒழிய வேண்டும் என்று சொல்லி அப்படியே வந்து ஒளிந்து இந்நாளிலே கடைசியாக இப்பொழுது நிலைத்திருப்பது ஜனநாயக கோட்பாடு மாத்திரம் நிலைத்திருக்கிறது. கடந்த வார நக்கீரனை எடுத்து பாருங்கள். ரஷ்ய தேசம் உடைவதற்கு காரணம் என்னது சொல்லி அந்நாளில் ஜீவித்த ரஷ்ய அதிபராகிய கார்பேச் எழுதின கட்டுரையுடைய ஒரு பகுதி அங்கு வெளிவந்திருக்கிறது. நான் ஆழத்தை நான் பேசவில்லை. இதுக்கு முன்பு 2010 நான் இந்த காரியத்தை பேசிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். 2010 1990ஆம் வருஷத்தில் கோல்டு வார் எப்படி முடிவடைந்தது, 3ஆம் உலகப் போர் முடிவடைந்தது என்று சொல்லி 4ஆம் உலகப் போர் 1990ஆம் வருஷத்தில் ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்லி ஒரு சபையும் ஒரு நாடும் அறிவித்திருக்கிறது. 4ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. 4ஆம் உலகப் போரின் முடிவின் நேரத்தின் போது உலகம் எங்களுடைய கையில் இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தான் இந்த 4ஆம் உலகப் போர் என்பதான ஒரு திட்டத்தை வைத்து நாங்கள் இந்த காரியத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே புஸ்தகத்தை அவர் சொல்லியிருக்கிறார்கள். 1990 4ஆம் உலகப் போரை ஆரம்பித்து விட்டோம். ஆயிடு வர அடுத்த வருஷம் அடுத்த மில்லேனியம் என்பது 2000 பிறகு துவக்க வேண்டியது 10 ஆண்டுகள் முன்பாகவே துவங்கி விட்டது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மில்லேனியம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி 1990 மில்லேனியம் ஆரம்பித்து விட்டது என்பதாக இந்த செய்தி இந்த பாளையங்கோட்டை மாத்திரமல்ல உலகம் எங்கிலும் உள்ள திருச்சபைகளுக்கு தெரியும். கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். மிஷனரி சங்கங்களுக்கு தெரியும். சில மிஷனரி சங்கங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்கள். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை, கொடுக்கிற ஜெபம், கொடுக்கிற நன்கொடைகள் இந்த அந்தி கிறிஸ்துவுக்காக இப்பொழுது செலவிடப்பட்டு கொண்டிருக்கிற என்பதை மறவாதிருங்கள். நீங்கள் இயேசுவுக்கு கொடுக்கிறோம், ஊழியத்துக்கு கொடுக்கிறோம் சில நினைத்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை அந்தி கிறிஸ்துவ கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, 1000 வருட அரசாட்சிக்காக உலகத்தை தேவனுக்கு ஆயத்தப்படுத்துவான் அந்தி கிறிஸ்து தான் ஆயத்தப்படுத்துகிறான். எப்படி யூதாஸ் காட்டி கொடுத்ததினால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு ரட்சிப்பு வந்ததோ, ரட்சிப்பு வருவதற்கு அடிப்படை காரணம் தேவ திட்டத்தில் யூதாஸ் காட்டி கொடுக்க வேண்டும். யூதாஸ் காட்டி கொடுத்திருக்காவிட்டால் இயேசு சிலுவையில் மரித்திருக்க மாட்டார், அந்த ரட்சிப்பு வந்திருக்காது. அதே போலவே 1000 வருட அரசாட்சிக்கு வரும்பொழுது இயேசுவானவர் வந்து சண்டையிட்டு இராணுவத்தை அமைத்து சண்டையிட்டு நாடுகளை கைப்பற்றுவது கிடையாது. 666 என்பதின் கீழாக ஒரு தலைமையின் கீழ் ஒரு தலைவனின் கீழ் உலகமெங்கும் வந்திருக்கும். உலகத்தில் ஒரே ராஜா. பிரியமானவர்களே, எவ்விதமாய் இந்திய தேசம் சிதறி கிடந்து ஒரே நாடாக்கப்பட்டதோ அதே போல சிதறி கிடக்கிற உலக அரசாங்கங்கள்லாம் கவிழ்க்கப்பட்டு ஒரே தலைவனின் கீழ் ஒரே அரசாட்சியின் கீழ் வந்திருக்கும். அவன் ஒழிக்கப்பட்டு அந்த ராஜ்யம் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். ஆகிய கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது சீக்கிரத்தில் நடக்கப் போகிற ஒரு சமூகம். அது இப்பொழுது காய் நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகையினால் இந்த திட்டத்தின் கீழ் இன்று உலகம் வந்து விட்டது.
அது ஆரம்பிக்கிற நேரத்தின் பொழுது ஒரு மர்மமாக்கப்படுதலும் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலும் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த ஒன்று இன்றைய தினத்தில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளை வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். வாலிபர் கூட்டம், வாலிபர் எழுப்புதல் என்று சொல்லி அங்கு ஒரு அந்நிய பாஷைக்கும் ஒரு ஆட்டம் போடுதலுக்கும் ஊழியிட்டு கத்தி சில மணி நேரங்கள் ஆடிவிட்டு ஆரணி முடிந்துவிட்டு ஆரணி செய்துவிட்டு போவதற்கு அல்ல. மாத்திரமல்ல, வாலிப சகோதர சகோதரிகள் மாத்திரமல்ல, 60 வயதுக்கு உட்பட்டவர்களே, 60க்கு மேலே ஒருவேளை நான் ஒன்றும் சொல்லுக்கு இல்லை, 70 75 இருந்தாலும் கூட பரவாயில்ல, எல்லாரையும் கர்த்தருடைய கிருபையை நான் கேட்டுக்கொள்கிறேன். முதிர் வயது உள்ளவர்களே, வாலிபர்களே, கன்னிகைகளே, இளம் வாலிபர்களே, இளங்கிழவர்களே, முதிர் கிழவர்களே, திருமணமானவர்களே, திருமணம் ஆகாதவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிற்குள்ளாக நீங்கள் ஒரு காரியத்தை சந்திக்கப்பட போகிறீர்கள். நான் ஒரு மீடியாவில் இதற்கு மேல் என்னால் வெளியரங்கமாய் பேச முடியாது. இதற்கு மேல் என்னால் வெளியரங்கமாய் பேச முடியாது. பேச முடியும், அடுத்து இந்த மீடியாவில் என்னால் பேச முடியுமா சொல்ல முடியாது. ஆகையால் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் அந்த சாக்கியத்தை பெற முடியவே முடியாது. நீங்கள் எவ்வளவு பரிசுத்தவானாக இருக்கலாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் பெற்றிருக்கலாம், இன்று நீங்கள் குதிக்கிற குதியினால் அந்நிய பாஷையினாலும் தவளையின் ஆவி தவளை பேசுவது போல கத்துவதினாலும் அந்நிய பாஷையினுடைய சத்தத்தை நீங்கள் பாருங்கள், தவளை சத்தமிடுவதை பாருங்கள். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தவளையின் ஆவி 2009 என்று நினைக்கிறேன், இந்த தவளையின் ஆவியை குறித்து பேசினேன். அந்த சீடி வேணுமான வாங்கிடுங்க, 3 சீடி இருக்குது. தவளையின் ஆவி என்ன செய்யும்னு சொல்லி, தவளை குதிப்பது போல குதித்து, தவளை கத்துவது போல கத்தி, தவளை வாழ்வது போல நிலத்தில் நீரில் வாழ்வது போல ஆவிக்குரிய ஜீவம் செய்து, மாம்ச ஜீவம் செய்து, பாவத்தில் வாழ்ந்து பரிசுத்தத்தில் வாழ்வது போல நடித்து பரலோகம் செல்லலாம் சொல்லி நினைக்க வேண்டாம். மோசேயின் காலத்தில் மோசேயின் செய்தி எதிர்த்து அழிந்தார்கள். அன்று பரிசுத்த ஆவியானவர் மோசேயின் மூலம் செயல்பட்டுதான் பரிசுத்த ஆவி, கேராவின் மூலம் செயல்பட்டு பரிசுத்த ஆவி அல்ல. அவனும் ஊழியத்துக்கு எழுப்பினா ஊழியத்துக்கு அங்கே வந்தான். இயேசுடைய நாட்களில் இயேசுவானவருக்குள்ளும் சீசர்களுக்குள்ளும் இருந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அண்ணாவுக்குள்ளும் காய்பாக்குள்ளும் இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ஆனால் அன்றைய தினத்தில் உலகமே அவர்கள் கையில் தான் இருந்தது. உலகத்தில் அவர்தான் வழிகாட்டினார்கள். அவர்களாம் தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போனார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாவ மன்னிப்புக்காக இரத்தத்தை தெளித்தார்கள். அவன் ஊழியக்காரன் அல்ல. அப்படி இன்றும் இன்றைய தினத்தில் சபைகள் நடத்துவதுதான் பரிசுத்த ஆவி அல்ல. இந்த நாளில் என்ன தரிசனம் இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதுதான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைய தினத்தில் பிள்ளையுடைய இதயத்தை பிதாக்களுக்கு திருப்புவதுதான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைய தினம் வேட்டைக்காரரை அனுப்புவதால் வேட்டைக்காரர் மூலம் வந்ததுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இன்றைய தினத்தில் முத்திரை உடைப்பார் என்ற முத்திரை உடைப்பதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இன்றைய தினத்தில் வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரத்தில் புஸ்தகத்தை திறந்து கொண்டு இறங்குவது பரிசுத்த ஆவியானவர் தான். வாங்கினவன் தான் பரிசுத்த ஆவிக்குரிய அந்த வேலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன். இது எதிர்க்கிறவன் சபை நீ வைத்துக் கொண்டு எதிர்த்து கொண்டு இருக்கலாம். உன்னுடைய சபையில் நீ அந்நிய பாஷை பேச வைக்கலாம், நீ பேசலாம், எல்லாரும் குதித்து ஆடலாம், கீழே விழுந்து உருளலாம், நீ பேர் சொல்லி கூப்பிடலாம். நீ எந்த ஆவியினா பேர் சொல்லி கூப்பிடுவதாக இருக்கிறாய்? நீ பேர் சொல்லி கூப்பிடுவது உனக்குள் இருப்பது பரிசுத்த ஆவியானால் தேவன் பிள்ளையுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்புவேன் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்துவிட்டு அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீயும் திருப்பப்பட்டிருக்க வேண்டும். நீ திரும்பாத நிலைமையில்
நீ ஒரு ரூட்டை உண்டு பண்ணி கொண்டு நீ பேர் சொல்லி கூப்பிட்டு உன்னுடைய செய்தினாலே அங்கே சிலரை கீழே உருள வைத்து அது செய்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவி சொல்லி இங்கே ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. காரணம் இதுதான். ஆவியான உரைத்து பார்க்க வேண்டிய கல். தங்கம் தங்கமானதானா சொல்லி நாம் பார்ப்பதற்கு தங்கத்தை சோதனை செய்வதற்கு ஒரு கல் இருப்பது போல ஊழியத்தையும் அந்நிய பாஷையையும் குதிப்பதையும் சத்தமிடுவதையும் அங்கே பேர் சொல்லி கூடுவதையும் மயக்கி கீழே விழ வைப்பதும் என்ன ஆவி என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டுமானால் இந்த வேத புஸ்தகத்தில் இந்த நாளின் திருசனத்தை ஒரு ஏற்றுக்கொள்ளாமல் போய் எதிர்த்து நின்று கொண்டு இந்த விதமான அடையாளத்தை காட்டுவானே, ஆனால் அவைகள் அந்நிய பாஷையும் அங்கே பரிசுத்த ஆவி அல்லவே அல்ல என்பதை திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். வஞ்சிக்கிற ஆவி உனக்குள் இருக்கிற என்பதை மறவாதிரு. ஆகிய கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் சந்ததி எப்படி பேழைக்கு வெளியிருந்து அழிந்தார்களோ அதை போல இந்த நூற்றாண்டு கடைசி வரை நடக்காது. 21ஆம் நூற்றாண்டு என்பது என்றைக்கு அது முடிவடையும் என்பது தெரியாது. 4ஆம் உலகப் போர் முடிந்துவிடும், ஆனால் அதற்கு பின்பு கிருபை கிடையாது. 4ஆம் உலகப் போர் முடிவடைவதற்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறது. 4ஆம் உலகப் போர் முடிவடைய வேண்டுமானால் அதற்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நடந்தால்தான் 4ஆம் உலகப் போர் முடிவடையும். இப்போ நடப்பது 4ஆம் உலகப் போர் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லது இந்த ஆதாரம் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த கள்ளன் எவ்விதமான ஒரு கிருபையை பெற்றானோ அதே போல கள்ளனை போல ஒரு கடைசி நிமிஷ நேரத்துடைய செய்தி உங்களை தொடுகிறது. இப்பொழுது நாம் இங்கு பார்க்கலாம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவானவர் ஒன்று உயிர்த்தெழுதல், ஒன்று மர்மப்படுதல். புறமான மனுஷன் அல்ல. புறமான மனுஷன் ஒரு ஆயுதத்துக்கு சமமே தவிர இது உடல் அல்ல. இதை குறித்து அன்ன விவரமாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை எல்லாம் நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்று சொல்லி நம்ம அந்த இடத்திலிருந்து வாசித்து கொள்ளலாம். அதில் நீங்கள் நெடுக வாசிக்க வேண்டும். மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கு ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். அந்த சம்பவத்தில் ஆண்டவர் இயேசுவானவர் பூமியில் மனுஷராக வந்திருந்தார். அங்கே யோவான் யாக்கோபு பேதுரை கூட்டிக் கொண்டு மலையின் மேல் போயிருக்கிறார். அந்த மலையின் போய் அவர் அங்கே தம்முடைய சரீரமாகிய இந்த உருவத்தை மாற்றுகிறார். இந்த சரீரத்தை அவர் இங்கே மாற்றும் பொழுது ஒருவேளை நீங்கள் தவறாக இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த வார்த்தை உங்களுக்கு புரிவதற்காக நான் பேசுகிறேன். மறுரூபம் சொல்லி நாம் எல்லாரும் சொல்லுவோம். தேவன் தம்முடைய உண்மையான ரூபத்தை வெளியே காட்டுகிறார். தேவனுடைய உண்மையான ரூபம் விஸ்வரூபம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விஸ்வரூபம் சொல்லி நீங்கள் அதை அறிவதற்காக, ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு திரைப்படம் வந்து அது பெருசாக பேசப்பட்டதுனால இந்த வார்த்தைக்கு நீங்கள் அங்கே அர்த்தம் கண்டுகள முடியுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க. தேவன் தம்முடைய மாம்சமாய் சரீரத்தை விட்டுவிட்டு தேவனுடைய சரீரத்தை வெளியே காண்பிக்கிறார். அந்த இடத்துல மோசேயும் எலியாவும் வந்து நிற்கிறார்கள். மத்தேயு 17வது அதிகாரத்தில். அங்கே லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21 நீங்கள் 29 முதல் வாசிக்கும் பொழுது 31 வாசிக்கிறேன், சற்று கவனிங்கள். அவர் எருசலேமில் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து அங்கே பேதுருவும் மோசே எலியாவோடு கூட இயேசு பேசி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி பிழைத்தால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். சுருக்கமாக முடிக்கிற நேரம் இல்லை. மோசே 120 வருஷம் உயிரோடு இருந்து மரித்தான் வாசிக்கிறோம்.
இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரத்தில் அவன் வாசம் பண்ணி 120 வருஷம் உயிரோடு இருந்தான், மரித்து போனான். இப்போ யோவான் மத்தேயு 17வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரம், லூக்கா 9, 30, 31, 32 வாசித்து பாருங்கள். இதே மோசே இப்பொழுது இயேசு இருக்கிற நாளில் இயேசுவோடு பேசிக்கொண்டு இருக்கிறான். மோசேக்கு இயேசு தெரியும், இயேசுவுக்கு மோசே தெரியும். மோசேக்கு அந்நாளில் யெகோவா என்கிற பெயரில் தான் தெரியும். அவன் இப்பொழுது பார்த்த யெகோவா தேவனை தான் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் புதிய பாட்டு மக்களுக்கு யெகோவா என்கிற பெயரில் வரவில்லை, யெகோசுவா என்கிற பெயரில் வந்திருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு அல்ல, தமிழ் பெயர் இயேசு. அவருடைய பெயர் எபிரேய பெயர். அவர்கள் எல்லாம் எபிரேயர்கள். எபிரேய ஸ்திரியாகிய மரியாள் அங்கே விருத்தம் செய்ய வேண்டிய 8ஆம் நாளில் சிமியோனுடைய கையில் கொடுத்து அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் ஜெகோசுவா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அன்றைய சரீரமாகிய பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த மாமிச சரீரம் 120 வருஷம் உயிரோடு இருந்து அவனுக்கு மரித்து போனான். உபாகமம் அங்கே 34:7 வாசிக்கிறோம். ஆனால் கிமு 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன். அப்படி அதிலிருந்து ஒரு 1500 வருஷம் கழித்து இங்கே ஒரு 30 வருஷம் 1530 வருஷம் கழித்து மோசே இயேசுவோடு நின்று கொண்டு இருக்கிறான். அவனுடைய உள்ளான மனுஷன் 1500 வருஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. புறமான மனுஷனை கலைந்து போடுங்கள், உள்ளான மனுஷனை பலப்படுங்கள், சரீரத்தின் செய்கைகளை அழியுங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எலியா ஆகாப் ராஜா காலத்தில் வாழ்ந்தவன், கிமு 600 வாழ்ந்தவன், 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன். 600 வருஷம் கழித்து எலியா இதே மலையின் உச்சியில் நின்று கொண்டு இருக்கிறான். புறமான மனுஷனில் வாழ்ந்ததல்ல. புறமான மனுஷன் பூமிக்குரிய கூடாரம் 60 வயசு 70 வயசோடு நீங்கள் சாவீர்கள். அங்கே மரணம் என்பது எந்த வருஷத்திலும் வரலாம். ஆனால் உள்ளான மனுஷனை இழந்து போவீர்களே, ஆனால் மறுரூபத்தை இழந்து போவீர்களே, ஆனால் நீங்கள் நரக ஆக்கினைக்கு தப்ப முடியாது. பிரியமானவர்களே, கள்ளனுக்கு கடைசி நிமிஷத்தில் கிடைத்த ஒரு மாபெரும் கிருபை, அந்த கிருபையை இயேசுதான் ஆண்டவர் என்கிற ஒரு வார்த்தையாக பெற்றுக்கொண்டார். யூதர்கள் அவரில் இடறினார்கள், இவனோ ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஒன்றான மெய் தேவனாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். திருத்துவத்தின் அகப்பட்டு சிக்கி சாகாதிருங்கள். மரணம் திருத்துவ மரணம், திருத்துவ மரணம் என்பதை வேத வாக்கியத்து கொண்டே நான் உங்களுக்கு பேசுகிறேன். அந்த குதிரை மேல் ஏறி இருக்கிறவன் யார்? மரணம். அவன் யார்? கருப்பு குதிரை மேல் இருக்கிறவன் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு முத்திரை உடைக்கிற நேரத்தில் வந்து வார் அழைக்கிறது யார்? அந்த குதிரை மேல் இருப்பது யார்? குதிரை மேல் இருக்கிறவனை வந்து வார் சொன்னது யார்? குதிரை மேல் இருக்கிறவன் அந்த கிறிஸ்து. எல்லாம் பரிசுத்தாவின் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. வந்து வாரி சொன்னது ஆவியானவர். இடிமுழக்கம் போல் ஒரு சத்தம் கேட்டேன். நீ வந்து வாரி சொல்லி இடிமுழக்கம் போல் என்னுடைய பேசுகிற சத்தத்தை நான் கேட்டேன். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் குதிரை மேல் இருக்கிறவனை பாரு சொல்லி காண்பிக்கிறார். குதிரை மேல் 4வது முத்திரையின் போது குதிரை மேல் இருக்கிற ஆவிக்குரிய மரணமாகிய சாத்தானுடைய ஆவி. அது நேருக்கு மாறு. இதுக்கு அர்த்தம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகமெங்கிலும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பரிசுத்தாவிக்கும் பரிசுத்தாவி அல்லாததுக்கும் திருசிக்கும் கழுதிருசிக்கும் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் நித்திய தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, அப்போ அந்த கடைசி நாட்களில் நம்முடைய வார்த்தையின் அடையாளத்தை காணத்தக்கதாய் கர்த்தர் நீர் பாராட்டின அன்புக்காக நமக்கு சோதரம். இந்நேரத்தில் ஆண்டவரே, வியாதிப்பட்ட மக்களுக்காக, நொறுங்கின மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, துயரப்பட்ட மக்களுக்காக இயேசுவே உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா,
பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளத்தை காணத்தக்கதாய் பேசியிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்போ இந்த நேரத்தில் உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான விசுவாசம், உண்மையான நொறுக்கப்பட்ட இருதயம் எங்கு இருக்கிறதோ அங்கு இந்த வார்த்தை கிரியை செய்யும் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அப்படித்தான் கிரியை செய்திருக்கிறது. ஆதியில் கிரியை செய்த போல இன்றும் கிரியை செய்யும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆகையினால் இந்த நேரத்திலுமாக இந்த ஜெபத்தில் தேவரீர் உண்மையான விசுவாசத்தோடு இணைக்கப்பட்ட மக்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் பிசாசின் ஆதிக்கத்தை கட்டி, பிசாசின் தந்திரங்களை அவமாக்கி, பிசாசின் பிடியினும் உடைய பிள்ளைகள் எழும்ப, நடக்க, ஓட, கிரியை செய்ய ஆண்டவரே உடைய வல்லமையானது இந்நேரத்தில் கிரியை செய்ய ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தத்தக்கதாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக. வார்த்தைகளை நீரே ஆண்டவரே கனத்துக்கும் மகிமையும் பாத்திரமானவர். நீரே உடைய பரிசுத்த உறுதிப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிரூபித்து தாரும். இந்நாட்களில் ஆண்டவரே பேழை ஆண்டவரே உண்டு பண்ணினவன் பேழை அடைத்து கொண்டு பிறகும் கூட மழை பெய்யாமல் இருந்தது. அதே போலவே ஆண்டவரே நாளில் ஆண்டவரே காரியங்கள் நிறைவேறியிருந்து கூட அதற்குரிய அடையாளத்தை காணாமல் இருக்கலாம். ஆனால் திடீரென்று ஆண்டவரே அந்த நாள் வந்து பற்றி பிடித்து கொள்ளாதபடிக்கும் அதற்கு தப்பிக்கொள்ளத்தக்கதாய் வார்த்தைக்குள் வர கிரியை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்தி நாம் சந்திப்போம்.